எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா நண்பர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் 10 டேஸாக வீடியோ போடல அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து 2 விதமான விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, ரெண்டாவது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 2 விதமான காரணத்தினால நான் வந்து 10 டேஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. இதுதான் அதுக்கான ரீசன். இப்போ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ வந்து உங்களால வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அஃபிஷியலா யூடியூப்ல இருந்து எனக்கு இமெயிலும் வந்துச்சு. சரி, என்னடா பண்றது? அது இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் வார்னிங் வேற. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேற வந்துருச்சு, நிறைய வார்னிங் வேற வந்துச்சு, நிறைய பயமும் ஆகிப்போச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 மாசமா போட்டு வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 230 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது கிட்டத்தட்ட 15K 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எப்படா என்னடா பண்றது அப்படின்ட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. நானா அப்புறமா நிறைய வீடியோஸ் வாட்ச் பண்ணி யூடியூப்ல இதில் போயிட்டு ப்ரௌசிங்ல போயிட்டு பார்த்து அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த 4 பேர்த்துக்கு சொல்லலாம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காம இருக்காங்க, நமக்கு வந்த மாதிரியே டவுட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். நான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காப்பிரைட் கிளைம்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய மியூசிக்கோ இல்லை ஒருத்தவங்களுடைய வீடியோவோ நம்ம வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் போடுறோம் அப்படின்னா அந்த மியூசிக்காக காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஒரு மூவிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து அப்லோட் பண்ணுறோம், ஒரு காமெடிக்காக ஒரு வடிவேல் டைலாக்கோ இல்லை ஒரு சந்தானம் டைலாக்கோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது காப்பிரைட் கிளைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா காப்பிரைட் கிளைம் இருக்கு அப்படின்ட்டு வந்து வீடியோவில் ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து வந்துடும். நம்ம ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு எந்த இடத்துல எந்த செகண்ட்லேருந்து எத்தனை செகண்ட் வரைக்கும் அந்த காப்பிரைட் கிளைம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை வந்து ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லைவாக வந்து நிறைய பேர் பார்த்துருவாங்க, பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது அப்படி கிடையாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது நம்ம ஒருத்தவங்களுடைய மூவியை அப்படியே அப்லோட் பண்ணுறது, இல்லை ஒருத்தவங்களுடைய வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா 3 விதமான வார்னிங் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நம்மளுக்கு வந்து இஷ்யூஸுமே இருக்காது. நம்மளுக்கு ஒன்லி வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. 19 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த 90 டேஸ்க்கு உள்ளேயே நம்மளுக்கு வந்து 2வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 2வது டைம் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 நாளைக்கு வந்து யூடியூப்ல லைவ் போட முடியாது. மற்றபடி வேற எந்த இஷ்யூஸும் வராது. சப்போஸ் உங்களுக்கு 90 டேஸ்க்கு உள்ள 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் வந்து சேனலே ரன் பண்ண முடியாது. சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யூடியூப் வந்து சேனலை வந்து டெலீட் பண்ணி விட்ருவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வார்னிங் வந்ததுக்கப்புறம் 19 டேஸ் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. 19 டேஸ்க்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இமெயில் அனுப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா எனக்கே அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் கம்பல்சரி வந்து நீங்கள் பயப்படாமல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. வேறு யாருடைய கண்டென்ட்டோ வேறு யாருடைய இதுவோ காப்பிரைட் இஷ்யூவோ வராத மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து 3வதாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய சேனலில் வந்து இந்த ஒரு வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணேங்க. அந்த வீடியோஸ் என்னென்னா, யூடியூப்க்கு உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு விதிமுறைகளை மீறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. அப்லோட் ஆன உடனே டெலிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா அந்த வீடியோக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணி, வீடியோ பேசி, அதுக்கப்புறமா அந்த வீடியோவை எடிட் பண்ணி, அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி, அந்த லிங்க் எல்லாம் அப்லோட் பண்ணி, எல்லாம் நிறையா இது பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் போட்டேன். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு கட் பண்ணி விட்டாங்க, டெலிட் பண்ணி விட்டாங்க வீடியோ. ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால இந்த மாதிரி அந்த வீடியோ டெலிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சொல்லியிருக்க காரணம் என்னன்னா, இப்போ வந்து கேமிங் இருக்கு பார்த்தீங்களா, கேமிங் சம்மந்தப்பட்ட ப்ரோவர்ஷன் கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாதுமா. அதை பற்றின வீடியோ சொல்லி, அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ குறிப்பாக ஹாட்ஸ்டார் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரியே பணம் கட்டி விளையாடுற மாதிரி கேம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பணம் கட்டாவே நம்ம எப்படி அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த கேம் விளையாடுறது அப்படின்னு அது மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறிட்டீங்க. அதனால் உங்களுடைய சேனலை வந்து சேனல் இல்லை சாரி, உங்களோட வீடியோவை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு வீடியோவை டெலிட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் செகண்டாக சொன்னேன், இந்த இதுக்கு வந்து உங்களுடைய சேனலுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. உங்களோட வீடியோ கண்டென்ட் மட்டும்தான் வந்து டெலிட் பண்ணுவாங்க, மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனலுக்கே ப்ராப்ளம் ஆயிரும். 90 நாளைக்குள்ள உங்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து சேனலுக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி வருங்க. அதனால நீங்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் கண்டென்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களே அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். டாடா, பை பை.